ஆனா அவன் மேல நான் இன்னும் எந்த கேஸும் போடல. உன்னை பார்த்து பேசிட்டு தான் என்ன பண்றதுன்னு நான் யோசிக்கணும். சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? வெற்றியை ரிலீஸ் பண்ணட்டுமா இல்ல கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளட்டுமா? சக்தி, நீ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ ஓப்பனா இப்ப என்கிட்ட சொல்லு. அவன் உன் ஹஸ்பண்ட், அதனால தானே இவ்வளவு யோசிக்கிற. அவனை வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டான்ல, அவனும் சைன் போட்டான்ல, அப்புறம் என்ன யோசிக்கிற? உன் முடிவு என்னன்னு சொல்லு. அவனை வெளியில விடணுமா இல்ல ஜெயில தள்ளணுமா? சொல்லு. என்ன சக்தி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன பண்ணணும் சொல்லு. வெற்றி இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டான் ஷரத். வெற்றி அடித்தடி பண்ணுவான், ரோட்ல சண்டை போடுவான். ஆனா ஸ்டேஷனுக்குள்ள வந்து அக்யூஸ்டிங்ல ரிலீஸ் பண்ற அளவுக்கெல்லாம் அவன் போக மாட்டான். அப்ப நான் சொல்றது பொய்யுங்கிறியா? ஐயோ, நான் அப்படி சொல்லல ஷரத். வெற்றி அப்படி பிஹேவ் பண்ணிருக்கானா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம அவன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ டீட்டெயிலா என்கொயரி பண்ண. அதுக்கு மேல உன் இஷ்டம் போல நீ பண்ணு ஷரத். நான் இவ்வளோ சொல்லியும் நீ உன் புருஷனை விட்டு கொடுக்காம பேசிட்டு போறல்ல? விடமாட்டேன் சக்தி. உன்னையும் வெற்றியையும் தனித்தனியா பிரிச்சு உன்னை என்னோட ஒய்ஃப் ஆக்காம விடவே மாட்டேன். சக்தியை பார்த்து பேசினேன். உன்னை பிடிச்சி லாக்அப்ல போட்டிருக்கேன்னு சொன்ன. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? சட்டப்படி உன் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை அவ எடுக்க சொல்லிட்டா. இப்ப போதைப்பொருள் கேஸை நான் உன் மேல போடலாம். ஸ்டேஷனுக்குள்ள புகுந்து அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாம தடுத்து அக்யூஸ்டுங்களை ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி உன் மேல கேஸ் போடலாம். இங்க இருந்த இன்ஸ்பெக்டருக்கு கொலை மிரட்டல் விட்டேன்னு கூட கேஸ் போடுவேன். இப்படி நிறைய கேஸ உன் தலை மேல கொட்டி நிரந்தரமா இந்த ஜெயிலுக்குள்ள உட்கார வைக்கலாம். செய்யட்டுமா? செய்யட்டுமா சொல்லு. சக்தி உன்னை வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டான். நீயும் சைன் போட்டுட்ட. அப்புறம் ஏன்டா சக்தி கூட சேர்ந்து வாழணும்? சிங்கிளா ஜெயிலுக்குள்ளேயே கடந்து அப்படியே செட்டில் ஆயிடு. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான்டா இருக்கு. உன்னை காணோன்னு உன் அப்பா அம்மாவும் துடிச்சுதானே போவாங்க. அதனால ஒண்ணு பண்றேன், உன்னை நான் வெளியில அனுப்புறேன். என்ன நம்ப முடியல? சரி, வெளியே வா, காரணத்தை சொல்றேன். யோ சார், சாவியா குடியா? சார் இந்தாங்க சார். வா, இங்க பாரு. உன் மேல பரிதாபப்பட்டோ இல்ல உன் ஃபேமிலி மேல பரிதாபப்பட்டோ உன்னை நான் வெளியில விடல. சக்திக்காக மட்டும்தான் நான் உன்னை வெளியில விட்டுருக்கேன். இதுக்கப்புறமும் என்கிட்ட மோதணும்னு நினைக்காத. மீறி மோதன நான் ரொம்ப மோசமானவனா இருப்பேன். இந்த யூனிஃபார்ம் இருக்கிற தைரியத்தில் தானே நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க. ஒரு நாள் இந்த யூனிஃபார்ம் உன் உடம்ப விட்டு இறங்கு. அன்னைக்கு இந்த வெற்றி யாருன்னு நீ பார்ப்ப. பார்க்கலாம்.
இன்னைக்கு நம்ம கிரவுண்டுக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்கா, கவனிச்சியா? இல்லையே, யாரு? அத பாரு, அவதான் துர்கா. அவ பேரு ஆனந்தி, கூட இருக்கிறது அவ அப்பாவாம், பெரிய பிசினஸ்மேன். இந்த வாட்டி உனக்கு கடுமையா டஃப் கொடுக்க போறவ அவளாதான் இருப்பா. ரெடி ஆகுங்கம்மா. ரெடியா நில்லுங்க. என்ன பண்றீங்க? நம்ம டீல பேசி முடிச்சிடலாமா? வரப்போற காம்படிஷன்ல என் பொண்ணு ஆனந்தி தான் ஜெயிக்கணும். இல்ல நீ இந்த ஊர்லயே இருக்க முடியாதபடி பண்ணிடுவேன். இங்க பிராக்டிஸ் பண்றவங்களே துர்கா தான் நல்லா ஓடுவான்னு எனக்கு தெரியும். அவ போட்டியில தோக்கணும். என் பொண்ணு தான் ஜெயிக்கணும். புரியுதா? போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துர்கா எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிப்பா. அதுல நீ தூக்க மருந்தை மிக்ஸ் பண்ணணும். தூக்க மருந்தை குடிச்சதுனால துர்காவால ஓட முடியாது, கீழே விழுந்துருவா. என் பொண்ணு ஆனந்தி ஈஸியா ஜெயிச்சிருவா. என்னுடைய செல்வாக்கு என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் சொல்றதை மட்டும் மறுக்காம செய். உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க வெற்றி? பெரிய ரவுடி மாதிரி ஸ்டேஷனுக்குள்ள போய் லாக்அப்ல இருந்தவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா உனக்கு? ஏ சக்தி, உண்மை தெரியாம நீ ஒன்றும் பேசாத. அந்த சரத்தை பிடிச்சி வச்சிருந்தது அக்யூஸ்டிங் இல்ல, நல்லா படிக்கிற காலேஜ் பசங்க. அவங்க மேல பொய்யான கேஸை போட்டு லாக்அப்ல பிடிச்சி வச்சிருந்தான். அதனால தான் நான் அப்படியே அவங்களை ரிலீஸ் பண்ணேன். உன்னை யார் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண சொன்னது? பொய் கேஸ் போட்டிருந்தா கோர்ட்ல போய் சொல்லு. அதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் அராஜகம் பண்ணிருக்கேன். எனக்காக தான் சரத் உன்னை ஒன்னும் பண்ணாம சும்மா விட்டுருக்கான். இல்லன்னு வச்சுக்கோயேன். இல்லனா என்ன பண்ணிருப்பான்? என்ன சுட்டு தள்ளி இருப்பானா? இங்க பார் சக்தி, அவன் ஒன்றும் நல்லவனே கிடையாது. அவன் மனசுக்குள்ள வேற ஏதோ நினைப்பு இருக்கு. அவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லாட்டி உன்னை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு நீ ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். அவனை சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவனை ஃப்ரெண்டா பாக்குற, அதனால தான் உனக்கு அவனோட இன்னொரு முகம் தெரியல. ஆனா நான் அவனை பத்தி விசாரிச்சுட்டேன். அவன் நல்லவன் இல்லடி. நீ அவனோட பழக்கத்தை கட் பண்றதா உனக்கு நல்லது சக்தி. சின்ன வயசுல பேசினது பழகினதெல்லாம் தூக்கி தூர போடு. இனிமே அவன் உன்னை தேடி வந்தான்னு வையேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கடைசியில நீயும் ஆம்பளை புத்தியை காட்டிட்டல்ல. ஒரு பொம்பளைய அதை செய்யாத இதை செய்யாத, அங்க போகாத இங்க போகாத, அவங்கிட்ட பேசாத இவங்கிட்ட பழகாதன்னு சொல்லி சொல்லி அடக்கி வைக்கிற ஆம்பளை புத்தி உனக்கு வந்துருச்சுல்ல. சந்தேகம் சரத் கிட்ட நான் பேசி பழகுறதுல உனக்கு சந்தேகம். அந்த சந்தேக பேய் உன் மனசுக்குள்ள வந்துருச்சுல்ல. நீ இப்படி எல்லாம் நினைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வெற்றி. பொசசிவ்னஸ், சந்தேக புத்தி, இன்னும் என்னென்ன கேவலத்துல உன் மனசுக்குள்ள கொட்டி நரைச்சு வச்சிருக்கியோ சொல்லு முதல்ல. ஐயோ சக்தி, நான் உன்னை சந்தேகமே படல. பேசாத வெற்றி, பேசாத. நான் உனக்கு என்னவோ நினைச்சேன். கடைசியில நீயும் ஒரு சாதாரண ஆம்பளைன்னு காட்டிட்டல்ல. அசிங்கமா இருக்குடா, உன்னை பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. ஏய் என்ன, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், விட்டா ஓர பேசிட்டே இருக்க. உன் நல்லதுக்கு சொன்னா உடனே என் மேல குத்தம் சொல்லுவியா? இப்ப ஏதோ சொன்னியே, அது பேர் என்னது? பொசசிவ்னஸ், சந்தேக புத்தி. ஏய் அதெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது, சத்தியமா கிடையவே கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் சொன்னேன்னு கேக்குறியா? ஏய் உன் கனவை மொத்தமா அழிச்சிருவான் அவன்.
சின்ன வயசுல இருந்தே கலெக்டர் ஆகணும் துடிச்சிட்டு இருக்கேல, அந்த கனவை மொத்தமா அழிச்சிருவான். அதுக்காக தான் நீ ஜாக்கிரதையா இருன்னு உன்னை முன்னாடியே எச்சரிக்கிறேன். அது புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி ஆம்பளை புத்தி, சந்தேக புத்தி, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ என்னை பத்தி என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா நான் சொல்றதை சொல்லிட்டு தான் இருப்பேன். அந்த சரத் நல்லவன் கிடையாது. ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் உன் கூட பழகிட்டு இருக்கான். அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாம ஏதாவது சிக்கல போய் மாட்டி தொலைக்காத. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏய், நீ ஒண்ணு என்ன கேர் பண்ண வேண்டாம். உன் சந்தேக புத்தியை மறைக்கிறதுக்காக எனக்கு நல்லது செய்யறவங்க மாதிரி பேசுறியா? எனக்கு என்ன சிக்கல் வந்தாலும் அதுல இருந்து என்னால நல்லபடியா மீண்டு வர முடியும். உன் சந்தேக புத்தியை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல மனுஷனா வாழ்ற வழியை மட்டும் பாரு. ஏய் சக்தி, சக்தியை மேரேஜ் பண்ண வெற்றியை ஒதுக்குனா மட்டும் பத்தாது. சக்தியோட வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே நல்ல பேர் வாங்கணும். அப்பதான் நான் நினைச்சதை ஈஸியா சாதிக்க முடியும். சரியில்லையே. யார் இவரு? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க பாட்டுக்கு உள்ள வந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ, நீங்க தப்பா நினைச்சுக்க போறீங்க. நான் ஷரத், ஐபிஎஸ். சக்தியை பார்க்க வந்தேன். ஹாய் ஷரத், நீ எப்ப வந்த? திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் பண்ற? இல்ல இப்பதான் உள்ள வந்தேன். அதுக்குள்ள இவங்க என்ன திருடன் நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ கேட்டாங்க. சாரி ஷரத், இவங்க என் அண்ணி சரண்யா. ஓ, வணக்கம் அண்ணி. இவன் திருடன்லாம் இல்ல, திருடுறவங்கள பிடிக்கிறவன். என் கூட சின்ன வயசுல ஒன்னா படிச்சவன். இப்போ ஐபிஎஸ் ஆகி நம்ம ஊருக்கே வந்திருக்கான். ஓ, இவரை பத்தி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தியா? ஐபிஎஸ் சார், உங்களுக்கு அக்யூஸ்ட் யாராவது வேணும்னா சொல்லுங்க. புஷ்பா, சங்கிலி, நீதிமணி, பூஜான்னு ஒரு கேங்கே இருக்கு. அவங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். புடிச்சிட்டு போய் ஜெயில போடுங்க. ஏய், நீ சும்மா ரெடி. தம்பி, இவ எப்பவுமே இப்படிதான், ஏதாச்சும் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. நீங்க சொல்லுங்க, திடீர்னு எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. சொல்லு ஷரத், என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசனையிலே இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சக்தி. பக்கமா ரவுண்ட்ஸ் வந்தேன். அப்படியே உங்க வீட்டையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல, வீடு சின்னதா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. ஆமா, இது உங்க சொந்த வீடு தானே சக்தி? இது சொந்த வீடு இல்ல ஷரத், இன்னொருத்தவங்க வீடு. இங்க நாங்க வந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு ஷரத். அது ஐயோ அக்கா, அதெல்லாம் சொல்லி வீட்டுக்கு வந்த கெஸ்ட போர் அடிச்சிடாத. அவருக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு கேளு. இந்த வீட்டு பெரிய மனுஷி சொல்லிட்டான், அதை தட்ட முடியுமா? சொல்லு ஷரத், என்ன சாப்பிடுற? டீயா காஃபியா? ஏய், டின்னர் டைம் ஆயிடுச்சுமா. இந்த நேரத்துல காஃபி டீ எல்லாம் சரிப்படாது. பேசாம 3 ரைஸ் சாப்பிடலாமா சக்தி? 3 ரைஸா? 3 ரைஸா? அப்படின்னா என்ன? சிக்கன் ரைஸ் தெரியும், மட்டன் ரைஸ் தெரியும், எக் ரைஸும் தெரியும். அது என்ன 3 ரைஸ்? ஓ, இது 3த்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் 3 ரைஸா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வானத்துல இருக்கே மூன்.
அத பார்த்துக்கிட்டே நாம சாப்பிடுறது. அதாவது நிலா சோறு தமிழ்ல. மொக்க பண்ணிட்டீங்க ஐபிஎஸ். 3 பார்த்து சாப்பிட்டா 3 ரைஸ், சனை பார்த்து சாப்பிட்டா சன்ரைஸா? சரியான கிரிஞ்சு பார்ட்டியா இருப்பீங்க போலயே. அக்கா, இவரு சரியான பூமர் பார்ட்டிக்கா. இவரு கூட பழகுன நீயும் பூமர் ஆயிடுவக்கா. ஹே, அவனை ட்ரோல் பண்ணாதே, அப்புறம் அழுதுற போறான். நீ வேற. துர்கா இப்படிதான், யாரா இருந்தாலும் இப்படிதான் ஓட்டுவான். அவ பேசினதை நீ கண்டுக்காத. சேச்சா, நான் இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. துர்கா என்ன இந்த வீட்டு மெம்பரா நினைச்சு உரிமையா கலாய்க்கிறாளேன்னு சந்தோஷம் தான் படுறேன். ஆண்டி, உங்க கையால நிலா சோறு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அது கிடைக்குமா ஆண்டி? சின்ன வயசுல சாப்பிட்டதில்ல, நான் அதை மறந்தே போயிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தம்பி, ரெடி பண்றேன். எல்லாருமே ஒன்னாவே சாப்பிட்டுறலாம். ஓகே ஆண்டி. மாமா சக்தி, ஹேண்ட் வாஷ் பண்ணணும். வாங்க வாங்க. இவன் சக்தி கிட்ட ரொம்ப உரிமையா பேசுறானே. ஆளை பார்த்தா நல்லவன் மாதிரியே தெரியலையே. டேய் அண்ணா, அவன் நல்லவனே கிடையாதுடா. ஊருக்கு தான் அவன் ஐபிஎஸ், உள்ளுக்குள்ள அவன் பக்கா கிரிமினல்ரா அப்படின்னு என் மனசு சொல்லுது. ஊத்துடா. அண்ணா ஆல்ரெடி ஒரு ஃபுல் பாட்டில முடிச்சிட்டேண்ணே. இப்போ 2வது ஓடிட்டு இருக்கு. வேணாண்ணா, ஓவர் ஆயிருந்தா பாத்துக்க. அடிச்சே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஊத்துடா. 2வது ரவுண்டு தான் போட போறேன், அதுக்குள்ள ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்ற. டேய் ஊத்துடா. ஏய், என்னடா? ஊத்தி விடுறா, ஊத்துறா. அண்ணா பாரு. போதும். டேய் திடீயா, அண்ணா சக்தி நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறாடா. அந்த சரத்து பையன் ஏதோ ஒரு பிளானோட தானே சக்திகிட்ட பழகிட்டு இருக்கான். உண்மை. அவனால சக்திக்கு பெரிய அளவில் ஏதோ பிரச்சனை வரும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கிறா தெரியா. சன்ன குடினே முதல்ல. சக்தி, நீ என்ன புரிஞ்சுக்காம போற, அதை பற்றியெல்லாம் கூட எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும், யார் மூலமாக வந்தாலும், உன்னை காப்பாற்றுறதுல இருந்து நான் பின் வாங்கவே மாட்டேன். இது பத்தியம். அண்ணா, அது சத்தியம்ண்ணே. ஆமாண்ணே, சத்தியம்ண்ணே. ஏதோ ஒன்றா. டேய் ஊத்துடா இன்னொரு ரவுண்டு. அண்ணா என்ன சொன்னா கேளுண்ணே. டேய் ஊத்துடா. டேய் திரியா, ஊத்தி விடு. போனா நிலா சோறு நல்லா இருந்துச்சு ஆண்டி. சாப்பிட்றப்போ அப்படியே சின்ன வயசுக்கு போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஹே, சரிப்பா. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? உனக்கு எப்பெல்லாம் நிலா சோறு சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் தயங்காம நீ வீட்டுக்கு வா, நான் உன்னை கவனிக்கிறேன். உன்னை மேரேஜ் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகனா வருவேன். அப்ப நீ என்னை இதை விட சிறப்பா கவனிக்கணும் சக்தி. என்ன ஐபிஎஸ் சார், கண்ணை முழிச்சுக்கிட்டே கனா கண்டுட்டு இருக்கீங்க? அது அது ஒன்றும் இல்லை. நாளைக்கு உனக்கு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் இருக்குன்னு சொன்னல, அதுக்கு நானும் வரலாமான்னு சக்தி கிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். அவ்வளோதான். இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நீ நாளைக்கு வீட்டுக்கு வா, எல்லாரும் சேர்ந்து கிரவுண்டுக்கு போலாம். ஓகேவா? சரி சக்தி, நான் நாளைக்கு வரேன். ஆண்டி, நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் பை பாய். பாய். வாக்கா.
இந்தா இதான் தூக்க மருந்து. இதை துர்கா குடிக்க போகிற எனர்ஜி ட்ரிங்க்ஸில் மிக்ஸ் பண்ணிடு. சரியா? என்ன ரொம்ப யோசிக்காத, அப்புறம் உயிரோடு இருக்க மாட்டேன். போ.